பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ விடுதலை சம்பந்தமா நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சந்தேகம் வருது, எப்படி நான் விடுதலை வாங்குறது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டே வரோம். அதுல ஒரு கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில நம்ம சரியா முறிக்கல அப்படின்னா எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அநேகருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த வீடியோ நம்ம அதை பத்தி விரிவா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி இந்தியா மாதிரி தேசங்கள்ல ரொம்ப விக்கிரகங்களுடைய நிறைஞ்சது. இப்போ அமெரிக்கா அங்க மாதிரி ஃபாரின் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, விக்கிரகங்கள் இருக்காது. ஆனா பாவங்கள் அதிகமா அங்க இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இப்ப நாங்களே கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி நிச்சயமா அவங்க எல்லாருமே விக்கிரகம் தான். அப்ப நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில அந்த இதுல இருந்தா நம்ம வந்திருக்கோம் எல்லாருமே. அப்ப இந்த மாதிரி தேசங்கள்ல விக்கிர வழிபாடுகள் அதிகமா இருக்கனால நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னா, அந்த விக்கிரகங்கள் ரைட்ஸ் எடுத்துட்டு வருது. உன்னுடைய முன்னோர்கள் உன்னைய எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, உன் பிள்ளைய எனக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவங்களை ஆனக்கப்புறமும் அது ரொம்ப ரைட்ஸ் எடுத்துட்டு வருது. அதனாலதான் நம்ம எப்பயுமே விடுதலை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றதுன்னா, பழைய உடன்படிக்கையில முறிங்க. இப்ப நீங்க இப்போ ஒரு ஆபீஸ்ல நீங்க புது ஆபீஸ் ஜாயின் பண்ண போனீங்கன்னா எப்படி நம்ம பழைய ஆபீஸோட அந்த இதுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம புதுசுக்கு வருவோம். அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டு தான் வருவோம். இதுல ஒரு சில பேத்துக்கு என்னன்னா, நான் சரியா முறிக்காம விட்டுருக்கேனோ, நான் சரியா இது பண்ணலையோ. ஏன்னா நிறைய பேர் அப்படி பொதுவா ரசிக்கப்பட்டவனே நம்ம என்ன செய்வோம்னா, பாவத்தை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி காமனா சொல்லிப்போம். ஆண்டவர் தானே தெரியும். அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு தான் நம்ம வந்துட்டோம்ல, விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டோம்ல, ஞானஸ்நானம் இன்னும் என்ன அப்படிமா. ஆனா அது சில ரைட்ஸ் கேக்குது. ஏன்னா உங்க முன்னோர்கள் சில காரியங்கள் வச்சிருந்தா ரைட்ஸ் கேக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம். அந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்கு அவங்க 2வது சந்ததிக்கு வந்துட்டு 3வது சந்ததியை பேத்தி வராங்க. அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க கிறிஸ்தவருக்கு வந்தாங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கிறதான முக்கியமான ஒரு பெண் தெய்வம். அந்த ஆவி இவங்க காலத்துல வீடு தேடி வருது. இப்ப இவங்களுக்கு அதுக்கு முன்னால அவங்க முன்னோர்கள் கும்பிட்டாங்க, அதே தெரியாது. ஏன் இது வருது 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 இப்போ விசாச சொல்லியிருக்கான். ஆனா திரும்ப 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 அந்த ஆவி வருது. இப்போ எங்கிட்ட சொல்லும் போதுதான், நீங்க முன்னோர்கள் வேணா அந்த வணங்கியிருப்பாங்க, ஏன் சந்ததி எல்லாம் நாங்க இப்படிதான் உங்ககிட்ட வருவோம், நீ என்னை ஆசீர்வதி, எங்க குடும்பத்தை ஆசீர்வதி, பாதுகாத்துக்கொள்ளு நீ அப்படின்னு சொல்லி எங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. குடும்பத்தை வச்சு நாங்க முறிச்ச பிறகு அந்த ஆவியின் போராட்டத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு முன்னோர்களுடைய இதை நம்ம அந்த விக்கிரகத்தின் பேரை லிஸ்ட் எடுத்து, இந்த விக்கிரகத்துக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் முறிக்கிறேன், இயேசுவோடு இரத்தத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படிதான் ஒவ்வொரு லிஸ்ட்டையும் எடுத்து 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 நம்ம பழைய உடன்படிக்கை முறிச்சுட்டு புதிய உடன்படிக்கை நம்ம பண்ணணும். நாமினால் அறிக்கை விடணும். எப்படின்னா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க எப்படி அக்ரிமெண்ட் போட்டா 100 ரூபா பத்திரம் போட்டா இருக்கீங்க, நீ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நீங்க சபையில நீங்க அக்ரிமெண்ட் போட்டா எல்லாரும் சேருங்க. இல்ல நாவினால அறிக்கைட்டீங்க, ஏசப்பா நீங்க தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி நாவினால் அறிக்கைட்டீங்க. அது அப்போ இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து பாவத்தெல்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாக்கி அழகா கொண்டு வர்றாரு. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல பிசாசும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த பிசாசுக்குள்ள ரைட்ஸ் கிடையாது. அந்த விக்கிரகத்தினுடைய ரைட்ஸ் எனக்கு கிடையாது. இருக்கலாம், நாம ஸ்ட்ராங்கா சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க கோவமா இருக்கப்ப எப்படி நம்ம சொல்லுவோம், உனக்கு எனக்கு உறவே கிடையாது. ஒரு சில பேர்லாம் அப்படி பயங்கரமா இன்னையோட உறவு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லணும். எங்க தாத்தா காலத்துல அறியாம காலத்துல கும்பிட்டு இருக்கலாம், சொல்லிக்கலாம், அது அவங்களோட முடிஞ்சது. சந்ததியாகி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அதை பிசாசு கேட்கும். அதை கேட்டுதான் உங்க ரைட்ஸை தூரோடும். ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துல ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும், அதாவது அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆண்டவரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது,
பிசாசு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்ப என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இருதயத்துல இருந்துதான் நம்ம அவரை இது பண்ணணும்னு நினைப்பாரே தவிர, நம்மளா யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இயேசுதான் கும்பிடு அப்படின்லாம் ஆண்டவர் வந்து ஒரு நாள் நம்மள சொன்னது கிடையாது. ஃபோர்ஸ் பண்ற தேவன் கிடையாது. அதே மாதிரி பிசாசும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு அநேகர் வந்து என்ன நினைக்காங்கன்னா, நான் ஒருவேளை ஒரு உடன்படிக்கை முறிச்சுட்டேன் அப்படின்னா நான் இப்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கேன், விக்கிரகத்துடைய குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கேன், அப்ப என்னைய வந்து அந்த அந்த விக்கிரகம் என்னை கொன்றாதா, என்னை ஏதாவது பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி நிறைய பயப்படுறாங்க. அல்ல, அப்படி பண்ணாது. இது ஒவ்வொருத்தருடைய உரிமை அப்படிதானே. ஆமா ஆமா, இது வந்து நீங்க வந்து விக்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நான் வந்து இயேசுவோடு இருக்கிறேங்கிற பகுதிக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள பாதுகாப்புக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம ஒரே நான் இயேசு மட்டும் தாங்க எனக்கு எல்லாமே அப்படி நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குடைய பாதுகாப்பு எந்த வல்லமைனாலும் பறிக்க முடியாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எந்த வல்லமைனாலும் பறிக்க முடியாது. அதே சமயம் நீங்க ஒரு விக்கிரக வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நீங்க மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, மற்றவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொன்னா அந்த வல்லமே உங்ககிட்ட வரைக்கும் வரதான் செய்யும். ஆனா உங்களை தொடாது. உங்க ஆசீர்வாதத்தையோ உங்களுடைய எதுக்கோ ஏற்க முடியல. நீங்க பயந்தா மட்டும்தான் அது மேலோங்கி இருக்கும். நீங்க பயப்படாம இயேசு என் கூட இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் என் கூட இருக்கிறாரு, ரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்து இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, தேவ தூதர் இருக்காங்க, அநேக தேவனுடைய ஊழியர்கள் என் கூட இருக்காங்க, தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கு, வார்த்தை என்கிட்ட இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்க கிட்ட கூட வரலாம். ஆனா ஒண்ணு செய்யாது. அதனாலதான் அந்த வேதம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் இருந்தாலும் வலது பக்கத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம் என்னன்னா உன்னையே தொடாது. ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டது, பரிசுத்த வல்லமை உங்க கூட இருக்குது, அதனால உன்னையே தொடாது. ஆனா அது கிட்ட வரும். ஏன்னா அது அவங்களுடைய உரிமை இருக்கு. அவங்கதான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வாங்கன்னு கூப்பிட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கே வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது முடியாத காரியம். அப்படி செய்ய முடியாது. அதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து அவங்க ரூல்ஸ் படி தான் போவாங்க. இப்ப நீங்க முறிச்சிட்டீங்க அப்படின்னா சரி, இந்த இது முறிஞ்சிருச்சு, இவங்க வெளிச்சத்துல போயிட்டாங்கன்றது அவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க இருள், நம்ம வெளிச்சம், இருளின் ராஜ்யம், நம்ம வெளிச்சத்தின் ராஜ்யம் நல்லா தெரியும். ஒரு முறை வந்து ஒரு சில சகோதரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து சர்ப்பத்தின் போராட்டம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இதுலயே அவங்க ஃபீல் பண்றாங்க, உடம்புலயே இது பண்றாங்க. அப்பா வந்து ஒருத்தவங்க இன்னொரு சகோதரி வந்து அதுக்காக சரி ஜெபிக்கலாம் அப்படின்னு வந்து ஜெபிச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த சர்ப்பம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்து இது பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் தான் சிஸ்டர் சொல்றாங்க, இல்ல நான் இன்னும் அந்த விக்கிரத்தை தான் நான் இயேசுவையும் வழிபட்டு இருக்கேன், ஆனா அந்த விக்கிரத்திலயும் வழிபட்டு இருக்கேன். அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி டெலிவரன்ஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நீங்க வந்து அதுக்கு இடம் கொடுத்து நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீங்க உடன்படிக்கையை முறிக்காம, அதாவது இப்ப வந்து நான் தான் அந்த சிஸ்டர் வைங்களேன், அதாவது இப்ப நான் வந்து அதை வந்து தெய்வமா நான் வழிபட்டு இருக்கேன். இப்ப வந்து என் பாஸ்டர் வந்து நீ போன அந்த பிசா சொல்ல முடியாது. ஏன்னா நானே அதை பிடிச்சு வச்சிருக்கேன். உடன்படிக்கை நீ இருக்கும், நீ எனக்கு வேணும், எனக்கு இயேசுவும் வேணும் அப்படின்னு நான் வச்சிருக்கும் போது ஒரு பாஸ்டர் ஊழியக்காரர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இவங்களை விட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. வியாதியை குணமாக்கலாம், அற்புதங்களை செய்யலாம். ஆனா அந்த ஒரு விக்கிரகத்தை அது வந்து சாய்ஸ் வந்து அந்த தனிப்பட்ட நபர் எடுக்கணும். நான் வந்து இல்ல, எனக்கு இனி நீங்க எந்த விக்கிரங்களும் எனக்கு தேவையே கிடையாது. அதுவும் முக்கியமா சர்ப்பத்தின் போராட்டம் இருக்குன்னு அநேகர் சொல்றீங்க. நீங்க நல்லா நினைச்சு பாத்துக்கோங்க, பழைய உடன்படிக்கை அந்த விக்கிரத்தோட நீங்க கம்ப்ளீட்டா முறிச்சிட்டீங்களா நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா உட்காருங்க, ஃபாஸ்டிங் போடுங்க, நல்லா ஆண்டவர் அழகா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பாரு. என்ன வரும் சொல்லி ஒரு டைரி குறிப்பிடுங்க, அதை ஃபுல்லா முறிங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து முறிங்க. அப்படி முறிச்சிட்டு திரும்ப அந்த பக்கம் போகாது. எப்போதுமே ஆண்டவர் ஒரு ரேஷியோ வச்சிருப்பாரு, பாவம் செய்யறவங்க கூட திரும்பி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. அதே மாதிரிதான் இனி நீ விக்கிறதுட்டு போகாத, அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு ரேஷியோ, நீ இதுக்கு முன்னால வரைக்கும் என்ன வேணா இருந்துக்கலாம், ஆனா திரும்ப நீ விக்கிறதுல போறதோ பாவம் செய்யறதோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப வந்து ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வந்து வருது, என்னன்னா உடன்படிக்கைலாம் நான் முறிச்சிட்டேன் பாஸ்டர், ஏன்னா எனக்கு வந்து ஆண்டவர் தான், என்னன்னாலும் எனக்கு ஆண்டவர் தான், அதாவது என்னுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாததுனால நான் அந்த இடங்களுக்கு சென்றா நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கேன். அப்ப அந்த மாதிரி நேரத்துல அந்த விக்கிரகங்கள் எனக்கு எதுவும் செய்யுமா, அந்த மாதிரி போராட்டங்கள் எதுவும் கொடுக்குமா அப்படின்னு? அது ரைட் தான். ஆனா வந்து எப்படின்னா, இப்ப வந்து ஒரு கணவரோ ஒரு குடும்பம் மாமனார் மாமியாரோ கட்டாயம் கண்டிப்பா என் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தாராளமா போக சொல்லலாம். அதுக்கு முன்னால உங்க பிள்ளைகளை கூட்டு போக சொல்லலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெத்தில திருநீர் வைக்கலாம், இல்லைன்னா அந்த கன்னத்துல எல்லாம் குழந்தை பிறந்தவொடனே கன்னத்துல வைப்பாங்கல்ல, கன்னத்துல நெத்திலாம் கருப்பு மை எல்லாம் காத்து கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட
கட்டாயத்தின் பேர்ல இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா கட்டாயம் இல்லாம உங்க குடும்பத்தினர், உங்க கணவரோ உங்க மாமனார் மாமியாரோ இல்ல உங்க அப்பா அம்மாவோ கட்டாயம் இல்லாம சமுதாயத்துக்காக நீங்க பண்ணீங்கன்னா அப்பதான் உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். நீங்க சமுதாயத்துக்காக தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். நீங்க ஆண்டவரை வரக்க நாளைக்கு சமுதாயம் சொல்லும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஊர் அப்படி சொல்லும், சமுதாயம் சொல்லும், உங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இருக்கும், சொந்த பந்தம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட பின்மாறி போயிருவீங்க. பயந்துட்டும் செய்யக்கூடாது, அந்த விக்கிரகம் நம்மளை தாக்கிருமோன்னு பயப்படவும் நீங்க தேவையில்லை. கட்டாயம் எங்க கணவர் ரொம்ப கட்டாயமா இருக்காரு, வேற வழி இல்ல, ரட்சிக்கப்படாதனால இப்படி இருக்காரு, எங்க மாமியார் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்காக நல்லா நீங்க எந்த கோயிலுக்கு போகணுமோ அதுக்கு முந்தின நாளே ஃபாஸ்டிங் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி கை வச்சு ஆண்டவர் ரத்தத்தால கழுவுங்க, ஆண்டவரே பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. அது வேணா செய்யலாமே ஒழிய, ஆனா நீங்க மனசுல வந்து சமுதாயத்துக்காக நல்லது கெட்டதுக்கு வரணுமே, எங்க சாவுக்கு வரணுமே, அதுக்கு வரணுமே சொன்னீங்கன்னா, அதாவது யாருமே எந்த கட்டாயம் இல்ல. ஏன்னா ஒரு சில கணவர் மாதிரிலாம் நிறைய பேர் இதுல அப்படிதான் வணங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அந்த ஃப்ரீடம் கொடுத்துடுறாங்க. நிறைய பேர் உனக்கு பிடிச்சது வணங்கிக்கோ, நான் எனக்கு பிடிச்சது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி உள்ள சூழ்நிலை நீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா வீட்லயே யாருமே கட்டாயப்படுத்தல அப்படின்ற. சமுதாயத்துக்காக தான் நிறைய பேர் போட்டு விடுறாங்க, அதுல நிறைய தண்டனை உங்களுக்கு வந்துடும். தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். நான் அப்படி சொல்றதுனால நீங்க ஒண்ணு பாஸ்டர் சொல்லிட்டாரு போட்டு நீங்க உரிமையோட போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. நான் அந்த பழிக்கு, ரத்த பழிக்கு நான் ஈடாகலை. ஆனா நீங்க வந்து சமுதாயத்துக்காக என் கூட பிறந்தவங்க, எங்க மாமியார், எங்க நாத்தனாரு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இதுல போனீங்கன்னா நாளைக்கு அது மிகப்பெரிதான கெடுதல வந்துடும். அவங்க இப்போதைக்கு நீங்க அவங்களோட ஒரு சமாதான கேடு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அன்னைக்கு கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, நான் இது குறிச்சு இந்த குழந்தை பிறந்த உடனே பொட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த இது குறிச்சு நான் நிறைய கணவர்கிட்ட சொன்னேன், அது ஒரே சண்டையா மாறுது, அதனாலதான் இதை எடுக்காம இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்க அந்த பொட்டு வைக்கிறதான இடத்துலயே ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே முடியறத தெளிங்க. இது சாதாரண மை. ஏன்னா அவங்க வைக்கிறது எதுக்காக வைப்பாங்கன்னா, காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்ட்டு தான் அவங்க வைப்பாங்க. அப்போ ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லிதான் அதை வைக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல ஆண்டவரே உடைய ரத்த தெளிங்க, இது சாதாரண மையாக்குங்க அப்படி ரத்தலிங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க வைமா சரியாயிரும் அப்படின்னு. அது வந்து கணவனுடைய கட்டாயத்தினால வைக்கிறது, புரியுதா? அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கீங்களா, எந்த அளவுக்கு அதான் சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிக்கலாமே அப்படிங்கறத உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செஞ்சிடறாங்க. இப்ப 2 ராஜாக்கள்ல நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். ஏன்னா சீரியால இருந்து இஸ்ரவேலுக்கு வந்து அவர் குணமாகிருப்பாரு. ஒரு பெரிய பதவியில படைத்தலைவரா இருக்கிற நாகமான், பெரிய போஸ்டிங், ராஜாக்கு பக்கத்துல இருக்கிறவரு. அவருக்கு மனசு உறுத்துது, என்னடா நம்ம இங்க வந்து குணமாகிட்டு, ஏன்னா அவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம், அதாவது திருப்பி ஒரு பெரிய ஒரு அற்புதம் முடிக்க இனிமேல் இந்த தேவனை தவிர வேற எதுவும் நான் கும்பிடக்கூடாது, ஏன்னா அற்புதம் நடந்துருச்சு. வந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் ஊழியர்கிட்ட தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, அதை படிப்போம். 2 ராஜாக்கள் 5, 17, 18, 19 இருக்கு. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேன் கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. இதுல அவர் உறுதியா இருக்காரு, ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் செலுத்துவேன், வேற எந்த இதுக்கும் அந்நிய தேவத்துக்கு நான் சர்வாங்க தகன பலி எதுவும் செலுத்த. அப்ப ஒரு இது சொல்றாரு 18ல, ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன் சமாதானத்தோடே போய் என்றான். இது வந்து அவர் கோயிலுக்கு போறார், ராஜா கோயிலுக்கு போகும்போது இவர் கூட நிக்கணும், கைலாகு கொடுத்து, வேற வழி கிடையாது சூழ்நிலை. இப்ப அரசாங்க வேலையில பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குத்து விளக்க ஏற்றுவாங்க, செய்வாங்க, கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை நிக்க வேண்டிய இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க நின்றுதான் ஆகணும்.
அதுக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர்ட்ட நல்லா ஜெபம் பண்ணிட்டு முந்தின நாளே நாளே கேட்டுட்டு ஆண்டவரே இப்படி செய்ய போறேன், இதை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, அதாவது இது இவருக்கு மனசே இல்ல, அதனாலதான் அவர் தீர்க்கதரிசிட்ட அதை வலியுறுத்தி சொல்றாரு. சொல்றாரு பாருங்க, நான் யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன், எந்த பலியும் நான் இனி அந்நிய தேவர்களுக்கு நான் செலுத்த மாட்டேன், அந்த இதா சொல்றாரு. ஆனா வேற வழி இல்லாம நான் என்னுடைய மேல் ஸ்தானத்துல இருக்கவங்க கையிலாக நான் கொடுத்து, ஏன்னா அந்த காலத்துல ராஜா கிட்ட இல்லாட்டினா ரொம்ப பெரிய ஆபத்தா மாறிடும். ஏன்னா இவன் தான் கூட நின்று பல தளபதி கூட தான் நிக்கணும், வேற வழி கிடையாது. அதுக்காக அவன் அந்த ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டவர் உனக்கு இறக்கம் பாராட்டு வரன்னு ஊழியக்காரர் சொல்றாரு, சமாதானத்தோடு போ. ஆனா அதே இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த மேல ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நான் பலி எல்லாம் நான் எதுவும் செலுத்தி ஆராதனை செலுத்த மாட்டேன் அப்படின்றதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா அவரும் அந்நிய தேசத்துல இதே மாதிரி விக்கிரகத்துல இருந்து வந்தவர் ஒருத்தர். அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அதான் இப்ப கணவர் வேற, ஏன்னா அவர் கணவர் பெரிய குடும்ப தலைவர். அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதே தவிர மித்தபடி எனக்கு கண்டுக்காத கணவர்னா தாராளமா நீங்க செய்யாம இருக்கலாம், நீங்க விளைக்கலாம். எத்தனையோ இதை சொல்லவே எனக்கு உட முடியலைங்க, வர முடியலைங்க அப்படின்னு. நீங்க சமுதாயத்துக்காக நிறைய பேர் இதுலதான் நிறைய கோட்டை விடுறாங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சமுதாயத்துக்காக கூப்பிடுறாங்க அப்படிம்பாங்க. அதுலதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க அப்படி போகாம இருக்குது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு அநேகருக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதை குறிச்சு அநேக கன்ஃபியூஷன் அநேகருக்குள்ள இருந்தது உண்மை. ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருப்பார் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.